Hello students, in the video la 10th Maths chapter 3 algebra exercise 3.17 la 7th sum பார்க்கலாம். See the question. Find the values of x, y and z from the following equation. So மூணு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. மூணு கொஸ்டினுமே x, y, z ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So இதுல first one பாருங்களேன். இங்க ஈக்குவல் டு சைன் இருக்கு. ஈக்குவல் டு சைன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போனா இங்க 12ஓட பிளேஸ்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா y இருக்கு. ஸோ அப்போ y-ஓட வேல்யூ என்னன்னா 12. தென் z-ஓட பிளேஸ்ல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ z-ஓட வேல்யூ 3. தென் x-ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 3 இருக்கு. ஸோ அப்போ x-ஓட வேல்யூ என்னன்னா 3. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா x ஈக்குவல்ஸ் டு x-ஓட பிளேஸ்ல இங்க என்ன இருக்குன்னா 3. Next y equals to y ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க y க்கு நேரா 12 இருக்கு. ஸோ y ஓட பிளேஸ்ல 12. நெக்ஸ்ட் z ஓட பிளேஸ்ல இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ z ஓட வேல்யூ இஸ் 3. ஸோ தட்ஸ் ஆல் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் லெட் அஸ் see the second question. ஸோ இங்கே என்னதான் சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அப்படின்ற மீனிங் தான். ஸோ அப்போனா ஃபர்ஸ்ட் இங்கே x plus y equals to 6 at the same time அதனோட ப்ராடக்ட் that is xy equal to 8 னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு தான் xy ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி z ஓட ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் பாருங்க. 5 plus z என்ன இருக்குன்னா 5னு இருக்கு. ஸோ அப்போ 5 plus z equals to 5 அப்படின்னா அப்போ z equals to 5. இந்த 5 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ z equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x plus y வந்து நமக்கு 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x plus y equals to 6னுனா இதில் xோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். ஸோ அப்போ x equals to இந்த y இங்கே போகும்போது என்ன ஆகும்னா 6 minus yன்னு ஆகும். ஸோ இதை தான் என்ன பண்ண போகிறோம், xy equals to 8னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸோட பிளேஸில் என்ன பண்ணலாம், இந்த 6 minus yன்றதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ எக்ஸோட பிளேஸில் 6 minus y into y equals to 8னு வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6y y into y square equals to 8னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே இருக்க டேர்ம் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்படின்னா y square minus 6y இந்த 8 வந்து இங்கே தான் இருக்க போது plus 8 equal to 0. ஸோ இதை நம்ம என்ன பண்ணனா ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணால் we will get the answer of y. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், அட் த சேம் டைம் ஆட் பண்ணால் minus 6 வரணும். ஸோ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 4s are 8. minus 6ன்றதுனால ரெண்டுத்துக்குமே மைனஸ் சைன் போட்டுக்கலாம். ஸோ அப்போனா y minus 2 நெக்ஸ்ட்டு y minus 4 equal to 0, then y equals to 2. ஸோ அதே மாதிரி இங்கே y minus 4 equal to 0 அப்படின்னா y equals to 4. ஸோ அப்போது y-ஓட வேல்யூ 2ஆக இருந்துச்சு அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் we will get the answer of x. ஸோ y equals to 2 அப்படின்னா x என்னன்னு பார்த்தீங்கன்னா x equals to 6 minus y-ஆ. ஸோ அப்போது x equal to 6 minus 2 which is equals to 4. ஸோ x-ஓட வேல்யூ 4. இங்கே y-ஓட வேல்யூ 2ஆக இருந்துச்சுன்னா, y-ஓட வேல்யூ 4ஆக இருந்துச்சுன்னா x equals to 6 minus y, 6 minus 4 equals to 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வேல்யூ டிஃப்ரெண்ட் வேல்யூ கிடைக்குது. y 2ஆக இருந்துச்சுன்னா x 4ஆக இருக்கும். அட் த சேம் டைம் y 4ஆக இருந்துச்சுன்னா x will be 2. therefore ரெண்டு வேல்யூ கிடைக்கும். x 4ஆக இருந்துச்சு அப்படின்னா y 2ஆக இருக்கும். தென் z equal to 0. அதர்வைஸ் இன்னொரு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா x equal to 2ஆக இருந்துச்சுன்னா y equals to 4 and z equal to 0. So this is the required answer of this sum. Next third one, x plus y plus z equal to 9, x plus z equal to 5, y plus z equal to 7. ஸோ நான் இதை இங்கே ஈக்குவேஷனாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ 3 ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் x plus y plus z வந்து 9 இருக்குது. ஸோ இந்த இடத்துல y plus z-ஓட வேல்யூ 7 இருக்குது. ஸோ அப்போ இங்கே y plus z-ஓட பிளேஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா 7 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ y plus z equals to 7 in equation 1. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். தட் இஸ் x plus y plus z equals to 9. ஸோ இந்த y plus z-ல நான் என்ன பண்ண போகிறேன்னா 7 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். equals to 9. therefore x equals to 9. இந்த 7 இங்கே வரும்போது minus 7. 9 minus 7 equals to 2. ஸோ x equals to 2. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் x plus z equals to 5ன்னு இருக்குது. ஸோ அப்போ நான் x-ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் I will get a value of z.
So x plus z equals to 5. This is equation 2. So in that x oda value 2 plus z equals to 5. அப்பனா z equals to 5. இங்க 2 இங்க வரும்போது minus 2. So 5 minus 2 will be 3. So z equals to 3. Next, let us substitute the value of z in this equation. We will get y oda value. Okay. So y plus z equals to 7. So z oda value 3. So y plus 3 equals to 7. Then y equals to 7 minus 3 equals to 4. So அப்போ y oda value என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. Therefore x equals to x oda value 2. Then y oda value 4. And then z oda value 3. That's all students. This sum. மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell button click பண்ணிக்கோங்க. Thank you.